ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபி பொரி உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி உருண்டையை நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அது எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் ஃபஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஜஸ்ட்டு இப்போ வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம அடுத்து வடிகட்ட தான் போகிறோம். ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். நீங்கள் வடிகட்டும் போது சின்ன சலடையில் வடிகட்டுங்க. பெரிய சலடையில் வடிகட்டினீங்கன்னா சரியாக வடிகட்டாது. சின்ன சின்ன கல் மண்ணெலாம் அப்படியே இருந்துடும் கீழே. ஸோ சின்ன சலடையில் வடிச்சுக்கோங்க. திரும்ப ஸ்டவ்வில் வச்சுட்டு திரும்ப ஹீட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை. வெள்ளம் நீங்கள் வடிகட்டாமல் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் வடிகட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சுக்கு பவுடர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல எள்ளு இல்லைன்னா தேங்காய் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நீங்க துருவியும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பல்லா கூட கட் பண்ணிட்டு நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்க விஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அடுத்து போக போக நல்லா கெட்டியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு பவுலில் தண்ணியை வச்சுட்டு அதில் ஊற்றி பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டை வரும். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி பழம் மாதிரி நல்லா பதம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். வெல்லம் நல்லா ரெடியான பின்னாடி நம்ம பொரியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பொரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ பொரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொரி கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹீட் ஆறுறதுக்குள்ளேயே எடுத்து நல்லா லட்டு பிடிச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கையில் அரிசி மாவு இல்லைனா கோதுமை மாவு இல்லைனா நெய் இல்லைனா தண்ணி, இதில் ஏதாவது ஒன்று கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பிடிச்சி உருட்ட வரும். அந்த ஹீட் இருக்கும்போது அந்த ஹீட்லேயே நீங்கள் உருட்டினா தான் அந்த ஷேப் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா வெள்ளை பூத்துரும். அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது, அப்படியே உதிர ஆரம்பிச்சிரும். ஸோ கையில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஹீட்டில் பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். எனக்கு கைக்கு சின்ன உருண்டை தான் கரெக்டாக பிடிக்க வந்தது. உங்களுக்கு பெரிய உருண்டை வேணும்னா ஃபஸ்ட்டு நிறையா எடுத்துக்கோங்க. கையில் நிறைய எடுத்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே உருட்டி கொண்டு வாங்க. பெரிய உருண்டை வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா சின்ன பால்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொரி உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கார்த்திகை தீபம் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.